ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ராகியில் ஒரு சூப்பரான இடியப்ப ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட சுகர் லெவலை ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சூப்பரான இந்த இடியப்பம் ராகியில் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த இடியப்பம் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் 2 கப்பு ராகி மாவு நம்ம சேர்த்துக்கலாம். ராகி மாவு நீங்கள் ரோஸ்ட் பண்ண ராகி மாவை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இடியப்பம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம 2 கப்பு இதில் கொட்டிக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த உப்பையும் மாவையும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இதில் நம்ம இப்போ சூடு தண்ணியை நம்ம ஆட் பண்ணோம். அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் இதில் ஆட் பண்ணணும். 2 கப்பு மாவுக்கு நம்ம 2 கப்பு சூடு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 கப்பு தண்ணியும் இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கையால் நமக்கு அதை பிடிக்க முடியாது இல்லையா? ஸோ கொஞ்ச நேரம் அதை நம்ம ஒரு சைடில் மாற்றி வைக்கலாம், லிட்டை க்ளோஸ் பண்ணி. கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம இடியப்ப குழலில் போட்டு அதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அது ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கையில் ரொம்ப ஒட்டுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கையில் கொஞ்சமாக ஆயிலை தேய்ச்சிட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. உதிர்ந்து இருக்கக்கூடாது மாவு, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம இடியப்ப குழலில் போட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். ஸோ நான் இப்போ இடியப்ப குழல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே அந்த சில்லு இருக்கும் தெரியுமா? அதில் நான் ரொம்ப சின்னதாக இருக்கிறது தான் நான் இதில் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த இடியப்ப குழலுக்குள்ளால நம்ம மாவை போடும்போது ஒட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம உள்ளுக்குள்ளே ஆயிலை நம்ம தடவி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு மாவு உள்ளே போடும்போது ஒட்டாமல் நமக்கு வரும். இப்போ ஆயிலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சில்லை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். அப்புறமா இந்த ராகி மாவு இருக்கு இல்லையா? ஸோ அதை ஒரு சிலிண்டர் ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த இடியப்ப குழலுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். இந்த இடியப்ப குழலுக்குள்ளால எவ்வளோ மாவு நமக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம உள்ள மாவை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த இடியப்பம் புளியறதுக்காக நான் இட்லி தட்டு தான் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட இடியப்ப தட்டு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி உங்களுக்கு கடையில் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடியப்பம் இட்லி தட்டில் நான் ஊற்ற போகிறேன் இல்லையா? ஸோ ஒட்டாமல் வர்றதுக்காக அது மேலே ஆயிலை நான் இப்படி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அந்த இட்லி தட்டில் இடியப்பத்தை இந்த மாதிரி நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இடியப்பத்தெல்லாம் நம்ம புழிஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் நம்ம வேக வைக்கணும். அதுக்காக இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை நான் பாயில் பண்ண வச்சுருக்கிறேன். ஸோ அது மேலே நம்ம இட்லி தட்டை எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு லிட்டையும் க்ளோஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த இடியப்பம் நல்லா குக்காக இருந்துச்சுது. ஸோ நம்ம அதை எடுத்து செப்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த இடியப்பத்தை நான் எடுத்து காட்டுறேன். அது சூப்பராக குக்காக இருந்துச்சுது.
ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு, இது ஒட்டாமலும் வந்துருந்துச்சு இது. ஸோ இந்த இடியப்பம் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இது கூட நீங்கள் சட்னி இல்லாட்டி வெஜ் குருமா இல்லாட்டி சிக்கன் கிரேவி உங்களுக்கு பிடிச்ச எந்த கறி கூட வேணாலும் நீங்கள் அதை சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான இடியப்பத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.